நீங்கள் எழுதி வெளிவந்த பாடல்கள் என்னென்ன படங்கள் அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ இந்த 25 படத்தில் வந்துட்டு நான் வந்து என் பேர் சொன்னால் இது நான் பார்த்துருக்கேன் தெரியும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஜய் அண்ணாவுக்காக வந்து கட்சி பாடல் எழுதியிருந்தேன். அரகர மகாதேவிக்குன்னொடனே அந்த சாங் நீங்கள் தான் பண்ணீங்களா? அரகர மகாதேவிக்கு போட்டு இல்லைங்க, படம் வந்ததுங்க அப்படிங்கிறேன். சிவகார்த்திகேயன், தனுஷ் போன்றவர்கள் மேலே வந்து இது மாதிரியான விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளோட வரியை வாங்கி வேற ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணி நம்மளோட ரெகக்னேஷன் வந்து வேற ஒருத்தர் நடந்திருக்கு. சினிமாவில் வந்து எல்லாம் மூளைக்கு மூளை சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னைக்கு வந்து பெரிய ஒரு விளம்பரம் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. என்ன பழக்கம் தானே கேட்குறீங்க? நம்ம காலையில் எந்திரிச்சு உடனே என்ன பாட்டை முதல்ல கேட்குறோமோ அன்னைக்கு டே ஃபுல்லாக அதே பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். இதனால என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் வேலை செய்யக்கூட முடியாது. அச்சார் உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான், நம்ம உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். அப்படி நமக்குள்ளே அந்த பாட்டு வந்து பூர்ந்துடும். பத்தாவதுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா வேற மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருப்பாரா, யுவன் வேற டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரா, இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொலாபரேஷனில் ஒன்று பண்ணு பாருங்க, நம்மளால் வேலையே செய்ய முடியாது. நம்மளை வேற ஒரு வைப்பில் வச்சுருப்பாங்க. அப்படி அந்த வைப்புக்கு எல்லாத்துக்கும் முதல்ல என்ன பண்ணணும்? வரிகள் எழுதணும், முதல்ல வாங்கணும், அப்புறம் எழுதணும், அப்புறம் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு கிடைக்கிற ரெகக்னேஷன் வந்து கரெக்டான எழுத்தாளர்களுக்கு இல்லை, பாடலாசிரியர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு. அந்த பிம்பத்தை உடைச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாமுத்துக்குமார் அண்ணன் தான். அவர்களோட வரிசையில் இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடல்வேந்த அண்ணன். அவர் வந்து ஒரு பாடலாசிரியராகவும் நீங்கள் வச்சுக்கலாம், பாடகராகவும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல பாடகர், நல்ல பாடலாசிரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். ஓகேண்ணா. எப்படி போயிட்டுருக்கு சினிமா துறை? பரவாயில்ல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் படம் பண்ணி இப்போ ஓரளவு கொஞ்சம் யாருன்னு தெரிகிற அளவுக்கு இப்போ கொஞ்சம் ஏதோ வந்திருக்கிறேன். இப்போ அடுத்தது பெரிய படங்கள் பண்ணுறேன். ஏற்கனவே படம் பண்ண ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஆடியோ லான்ச் ஆகாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 படம் இருக்கும். ஆடியோவை இன்னொன்று ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதை போயிட்டுருக்குது. நீங்கள் எழுதி வெளிவந்த பாடல்கள் என்னென்ன படங்கள் அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்லிடுங்க. எழுதி வெளியில் வந்த பாட்டுன்னா ஃபஸ்ட்டு அரகரை மகாதேவிக்கு கௌதம் கார்த்தி சார் படம். அவர் சந்தோஷ் டைரக்டர். அதில் 2 பாட்டு எழுதி பாடியிருந்தேன். 2 பாட்டும் ரிலீஸ் ஆச்சு, படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்றும் பெரிய ஹிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் போய் சேரல பாடல். அப்புறம் இருட்டறையில் முரட்டு குத்து லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணியிருந்தேன். அந்த பாட்டும் கொஞ்சம் வெளியில் வரும்பொழுது யாருக்கும் அவ்வளோவா தெரியாமல் போயிடுச்சு. பண்ணியிருக்கேன் ஏலே, ரங்கூன், நகர்வலம், அப்புறம் ராஜ்குமார் பெரியசாமி இப்போ அமரன் படம் பண்ணார் இல்லைங்களா, அவர் ஏற்கனவே ரங்கூன் ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் அதுதான் அவருக்கு. அந்த படத்தில் வந்து ஒரு சாங் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். விஷால் சந்திரசேகர் ஜில்ஜங் சக் படம் பண்ணார். அவரோட படம் இப்போது பூச்சாண்டின்னு இப்போ ஒரு படம் இப்போ பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு வந்து சாங் எழுதி பாடியிருக்கேன். அப்புறம் ரீசெண்டாக ஏலே படம் பண்ணியிருந்தேன். அலிதா ஜமீம் மேடம் அவங்க டைரக்ஷனில். அவர் லவர் மணி நடிச்சிருப்பார். அப்புறம் சமுத்திரகனி அண்ணன் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் கொஞ்சம் பேசப்பட்டது. அப்புறம் எம்ஜிஆர் மகன், அந்த ஏலே படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனதால் வந்து மேக்ஸிமம் வந்து யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் கொரோனா டைமில். அப்புறம் எம்ஜிஆர் மகனில் ஓப்பனிங் சாங்கு கிளப்புன்ட்டு ஒரு சாங்கு அதை நான் பண்ணியிருந்தேன். அந்தோனி தாசன் தான் பாடியிருந்தார். அதுவும் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதால் சரியாக யாருக்கும் போய் ரீச் ஆகலை. இப்போ ஏதோ கொஞ்சம் ஒரு சில படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 2-3 படம் பெரிய படம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் சாரையன்னு பிரதரு எங்கள் ஊருக்காரங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சாரையன், அப்புறம் உயர்திரு அப்பா, இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுலேயும் எழுதி பாடியிருக்கேன். படங்கள்லாம் இன்னும் எதுவும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஒரு சில படம் வந்து ஆடியோ லான்ச் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க. லக்கா மாட்டிக்கிச்சுன்னு ஒரு படம், பழைய ஆக்டர் ராஜேஷ் சார் இருக்கார் தெரியுங்களா, அவரோட சன் தான் வந்து நடிச்சிருக்காரு. விஜய் யோகேஷ் அப்படின்ட்டு புது இயக்குனர், அவர் தான் இயக்கியிருக்காரு. அதுவும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் பூச்சாண்டி அப்படின்ட்டு ஒரு படம், யோகி பாபு சார், அஞ்சலி மேம் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு சில படம் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே தாமதமாக இருக்குது. இப்போ வந்து முந்தைய காலகட்டங்களை எடுத்து பார்க்கும்போது வந்துட்டு பாடகர்களுக்கும் இல்லை மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கரெக்டான ரெகக்னேஷன் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் லிரிக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கும் கரெக்டான ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க.
இப்போ நீங்க எத்தனை வருஷமான ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 17 வருஷமா இருக்கேன் இப்போ. 17 வருஷமா இருக்கீங்க. இருக்கேன். எத்தனை படம் பண்ணியிருப்பீங்க? ஒரு 25 படம் பண்ணியிருப்பேன். 25 படம் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த 25 படத்துல வந்துட்டு நான் வந்து என் பேர் சொன்னா இது நான் பார்த்துருக்கேன் தெரியும் அப்படின்னு யாராவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ம். ஆனா சினிமாவில் இருக்கவங்க சொன்னது கிடையாது. ம். ஒரு டைரக்டர் போய் பார்க்கும்போது அது மாதிரி ஒரு படம் வந்துச்சா, அது மாதிரி ஓ அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. இதுவே வெளி ஆட்கள்கிட்ட நம்ம சொல்லும்போது, ஆமாண்ணா நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன், அந்த பாட்டு கேட்டிருக்கேன், நீங்கள் தான் எழுதிருக்கீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் அண்ணாவுக்காக வந்து கட்சி பாடல் எழுதியிருந்தேன். அந்த படம் அந்த சாங் கூட வந்தது சரியாக யாருக்கும் தெரியல. கிட்டத்தட்ட என்ன ஒரு 2500 பேருக்கு பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான் பார்த்துருக்குறாங்க. யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அவங்க ரிலீஸ் பண்ணவங்களும் வந்து அவங்களோட ஓன் சேனலில் போட்டு ரிலீஸ் பண்ணதால சரியான ரீச் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாரும் கேட்பாங்க, அதான் சினிமாவில் இருக்கவங்களுக்கு நம்ம சரியாக தெரிய மாட்டேங்கிறோம். சினிமாவுக்குள்ள சில இயக்குனர்கள் இப்போ ஆஃபீஸுக்கு போகும்போது இது மாதிரிலாம் ஒரு படம் வந்ததான்னு கேட்குறாங்க. அரகர மகாதேவிக்குன்ட்டு ஒரு படம் வந்ததான்னு என்கிட்ட கேட்குறாங்க. லாரன்ஸ் பாட்டு தானே வந்தது, படம் ஒன்றும் வந்தது மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. அரகர மகாதேவிக்குன்னொடனே ஓ அந்த சாங் நீங்கள் தான் பண்ணீங்களா அரகர மகாதேவிக்கு அப்படின்ட்டு. இல்லைங்க படம் வந்ததுங்க அப்படிங்கிறேன். படம் வந்ததா அப்படிங்கிறாங்க. ஒரு சில படம் இப்போ அந்த டைமில் வந்து ஓடிடியில் வந்ததால் வந்து ஒரு சில படங்கள் வந்து வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஏழைலாம் ரொம்ப அழகான படம். அந்த படம்லாம் யாருக்குமே சரியாக சில பேருக்கு தெரியல. எங்கிருந்து தொடங்கியது இந்த சினிமா காதல்? சினிமா காதல் சின்ன வயசுலேருந்தே தொடங்கிடுச்சு. எனக்கு விவரம் தெரியாத வயசில் நான் எப்போ பாட ஆரம்பிச்சேனோ, எப்போ பேச ஆரம்பிச்சேனோ, எனக்கு பேச்சு எப்போ உருவாச்சோ அப்போவே பாட்டு உருவாயிடுச்சு. பெருமைக்காகலாம் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. தாத்தா வந்து ஊரில் நாடக வாத்தியார். ராம நாடகம், ஹரிச்சந்திர நாடகம் இதெல்லாம் அவர் ரொம்ப ஃபேமஸ். ஊரில் இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து மாமா பாடுவாங்க, வீட்டில் எல்லோரும் பாடுவாங்க. சின்ன வயசுலேயே நான் வந்து பாடுவேன். அப்புறம் அது அப்படியே எனக்குள்ளே அப்படியே ஒரு அதுக்குன்னு ஒரு டைம் வரும் இல்லையா? நம்ம சரி இதுதான் சரியான டைம் இப்போ தான் வரணும் அப்படின்ட்டு. அது எல்லாமே அந்த யுனிவர்சல் நடத்தும். நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகும் இல்லையா? அது மாதிரி வந்தது தான் சினிமா. ஒரு 18, 19லாம் சினிமாக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டேன். வந்து அப்புறம் ஆஃபீஸாக ஏறி இறங்கி நான் நல்லா பாடுவேங்க. அப்போ எனக்கு எழுத தெரியாது. பாடுவேன். சினிமாவுக்கு வந்து பாடணும். மைக் பிடிச்சி பாடணும், எல்லோரும் கேட்கணும், ஒரு ஷோஸ் பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 18, 19 வயசுலாம் வந்து சினிமாவுக்கு சரி நம்ம சினிமாவுக்கு போவோம். சினிமாவில் போயிட்டு ஆஃபீஸாக ஏறி இறங்கி ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்து அப்புறம் அங்கேயே வந்து எழுத ஆரம்பிப்பேன். அப்புறம் புத்தகங்கள் நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவு இருக்கிற புத்தகங்கள்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்புறம் பாடல்கள் எழுதலாமே அப்படின்ட்டு அப்புறம் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் நானே கம்போஸ் பண்ணி டியூன் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு சில பேர்கிட்ட டைரக்டருங்கிட்டலாம் வந்து பாடி காட்டுவேன். ஏன்னா நான் ஆஃபீஸ் பாய்ங்கும்பொழுது எனக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் டைரக்டர் வந்து என்ன தான் கூப்பிடுவார். ஒரு டீ வேணும்னா கூட கடல் டீ போட்டு எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. எந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்ககிட்ட வாய்ப்பு தேடி வந்தாலும் ரூமில் இருக்கும்பொழுது நான் மட்டும் தான் அங்கே உள்ளே இருப்பேன். அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டரும் கூட யாரும் உள்ளே இருக்க மாட்டாங்க. நான் உள்ளே இருப்பேன். ஆனால் அப்போது வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். வர ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உங்கள் கடல் வேணும், நல்ல ரைட்டர், நல்லா எழுத்தெல்லாம் நல்லா எழுதுவோம், பாடுவோம் அப்படின்ட்டு. இப்போ தொடர்ந்து வந்துட்டு இந்த தனுஷ், சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்கள்லாம் வந்துட்டு பாடல் வரி எழுதுவதும் பாடுவதும் அப்படிங்கிற மாதிரி செயலில் ஈடுபட்டுட்டு வராங்க. இதனால வந்து இந்த துறையில் இருக்க இந்த எழுத்தாளர் துறைகளோ இல்லை பாடலாசிரியர்களோ பாடகர்களோ இவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுறது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கும். ஆனாலும் அவங்களே எத்தனை பாட்டு தான் எழுதுவாங்க? அவங்க படத்துக்கு எழுதலாம், சரி இன்னொரு படத்துக்கு கூட எழுதலாம். ஆனால் எல்லா பாட்டும் இன்றைக்கி வந்து சினிமா ரொம்ப பெருசாகிடுச்சு, ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி போய் கிடக்குது. அதனால் அவங்களே வந்து எத்தனை படத்துக்கு தான் எழுத முடியும்? எழுதுவாங்க. நமக்கு உண்டான அங்கீகாரம் நம்ம முதல்ல போயிட்டு அவங்கள பார்க்கணும், மீட் பண்ணணும். நம்ம வளர்ந்துட்டோம்னா பரவாயில்ல, அவர் எழுதுவார், அந்த பாட்டு ஹிட்டு கொடுத்தாருல அவர் எழுதுவார், இவர் எழுதுவார்னு சொல்லலாம். நம்ம இன்னும் வளரலங்கும்பொழுது நம்ம போயிட்டு டைரக்டருங்களை ஆஃபீஸ் போடும்போதே போயிட்டு அவங்கள மீட் பண்ணணும், அவங்ககிட்ட பேசணும், சார் இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு காமிக்கணும். அதனால மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் வராது. அவங்களுக்கும் உண்டான. ஆனால் தொடர்ந்து இது பற்றின விமர்சனங்கள் வந்து பொதுவெளியில் இருந்துகிட்டு தானே இருக்குது. சிவகார்த்திகேயன், தனுஷ் போன்றவர்கள் மேலே வந்து இது மாதிரியான விமர்சனங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. எழுதல ஆசைக்காக எல்லாருமே எழுதுவாங்க. இப்போது எத்தனையோ டைரக்டருங்க வந்து பாட்டு எழுதுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், சரி ஓகே இதை நான் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்டிருப்பாங்க. மியூசிக் டைரக்டருங்க ஒத்துருப்பாங்க, சரி ஓகே பின்ன நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி வந்து அவங்களே எல்லாத்தையும் எழுதிட முடியாது. அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இல்லைங்களா? அவங்க நடிக்கணும், டப்பிங் பேசணும், ஏகப்பட்ட படம் கம்மிட் ஆகிருப்பாங்க, ஊராக போகிறாங்க. பக்கத்துலேயே உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஏதோ அவங்களோட ஆசைக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணுற படத்தில்
சரி ஓகே பின்ன நான் அதில் எழுதுறேன்ட்டு அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து இந்த படம் வந்துச்சுன்னா, நாளைக்கு நம்ம வந்து வேற லெவல் ஆயிருவோம். நம்ம வந்து எல்லாத்துக்குமே தெரியிற ஒரு ஆளா மாறிருவோம். அப்படின்னு ஒரு படம் நெனச்சு வச்சிருந்திருப்பீங்க. அந்த படம் வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருச்சு அப்படின்னா, அது எந்த படம்ன்றத சொல்ல முடியுமா? அது சொல்லக்கூடாது, அதுக்காக தான் வந்து அது சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய படம் ம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6, 7 படம் வந்து ட்ராப் ஆயிருக்குது. பெரிய படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள். டைரக்டர்கிட்ட நான் போயிட்டு நான் பாடி காமிக்கிறேன். காமிச்ச உடனே செம்மையா இருக்குதேப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இத்தனாம் தேதி நீ வந்துரு. உனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட் குடுக்குறோம். ஒரு செக் குடுக்குறோம். யூஸ் பண்ணிக்க இப்போதைக்கு. ஷூட் முடிஞ்சு வந்தோனே ஓகே அப்படின்னோனே பெரிய ஹீரோ. அந்த பெரிய ஹீரோ வந்து அமௌண்ட் போட்டிருக்காரு. அவர் தான் புரொடக்ஷன். திண்டுக்கல்ல ஷூட் போகுது. அங்க அவங்களுக்குள்ள ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் ஆகி படம் ட்ராப் ஆயிடுச்சு. இது தெரியாம நான் மனசுல என்னென்னமோ கற்பனைலாம் பண்ணிட்டு இன்னைக்கு போன உடனே போய் செக்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு போறேன். ஆஃபீஸ்ல மேனேஜர் மட்டும் இருக்காரு. சார் இது மாதிரி இத்தனாம் தேதி வர சொன்னாங்கன்ன உடனே, "இல்ல தம்பி தப்பா எதுவும் நினைச்சுக்காத. படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. பெரிய ஹீரோ. பாட்டு ஓகே ஆயிடுச்சு. பாட்டும் பாடி காமிச்சுட்டேன். பாடி காமிச்சோனே பெரிய மியூசிக் டைரக்டரு. அது 100% ஹிட் தான் அந்த பாட்டு. இன்னைக்கும் அந்த பாட்டு அப்படியே தான் இருக்குது." அது மாதிரி நடந்திருக்குது. ஒரு 2, 3 இடத்துல நடந்திருக்கு. ஏன் ஒரு 5, 6 இடத்துல இது மாதிரி நடந்திருக்கு. இப்ப வந்துட்டு நீங்க 18 வருஷமா வந்து இந்த சினிமா துறையில இருக்குன்னு சொல்றீங்க. என்னைக்காவது இத விட்டுட்டு நம்ம வேற வேலைக்கு போயிரலாம் அப்படின்னு நெனச்சிருந்திருக்கீங்களா? நினைச்சதெல்லாம் உண்டு. சரி போயிடலாம். இது வேணாம். எங்கேயாவது போயிட்டு ஏதாவது வேலை கூட பார்த்துடலாம். ஏதாவது வெளிநாடாவது போயிடலாம் அப்படின்ட்டு நினைப்பேன். ஆனா அந்த நிமிஷம் மட்டும் தான் அத நினைக்க தோணும். என்னடா எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்க்க முடியாதா? எவ்வளோ ஏதோ முக்கால்வாசி தூரம் நடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்துட்டு எழுத்தாளர்கள் அப்படின்னாலே தமிழ் சினிமால வந்து ஒரு 2, 3 பேர் தான் வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுல இருக்காங்க. அவங்கள தான் பெருசா இந்த மீடியா ஃபேம்ல வந்து தெரியுது. யாரு நம்ம முத்துக்குமார் அண்ணன், வாலி சார் அவங்கள போன்ற ஜாம்பவான்கள். அடுத்தடுத்து இப்போ வந்து தனுஷ் அவர்களே வந்து எழுத்தாளர்கள் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த வரிசையில வந்துட்டு என்றைக்கு கடல்வேந்தன் அப்படின்ற பேரை நாங்க பார்க்கலாம்? கண்டிப்பா பார்க்கலாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. எல்லாம் நல்லது நடக்கும். அதுக்காக தான் இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். 2வது என்னன்னா, அப்பல்லாம் வந்து இது மாரி மீடியாலாம் கிடையாது. அப்போ அந்த சாங்லாம் யார் பண்ணாங்கன்னு உடனே வந்து பார்க்க முடியாது. எத்தனையோ ரைட்டர் அப்பவே பெரிய ரைட்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஆனா, அப்போ கூட ஒரு சில பேர் தான். ஆனா, இப்போ அப்படி கிடையாது. இப்போ எடுத்த உடனே Googleல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, முதல்ல அந்த பாட்ட யாரு பாடுனா? இந்த பாட்ட யாரு எழுதுனா? எடிட்டர் முதல் கொண்டு இன்னைக்கு ஃபுல்லா எல்லாரும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபுல்லா எல்லாமே வளர்ந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல இருப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். இந்த கதை திருட்டு மாரி இந்த பாடல் திருட்டு, வரிகள் திருட்டு, அதாவது வந்து நம்மளோட வரிய வாங்கி வேற ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணி, நம்மளோட ரெகக்னிஷன் வந்து வேற ஒருத்தவங்க நடந்திருக்கு, எடுத்துக்கிறாங்க. நடந்திருக்கு, ஆ. நடந்திருக்கு. அத பத்திலாம் வந்து நம்ம சொன்னா தப்பாயிடும். ம். நடந்திருக்கு. இந்த இன்டர்வியூ ஒரு சில பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அது. இப்போ வந்து நீங்க வந்து ஆஃப் த ஸ்க்ரீன்லயும் நெறைய பேத்த பார்த்திருப்பீங்க. ஆன் த ஸ்க்ரீன்லயும் நெறைய பேத்த பார்த்திருப்பீங்க. அந்த மாரி பார்த்து, ச்சே! என்ன மனுஷன்டா! அப்படின்ற ஒரு ஆளையும், என்ன மனுஷன்டா! அப்படிங்கிற ஒரு ஆளையும் நீங்க சொல்லணும்னா யார சொல்லுவீங்க? அப்படி சொல்லணும்னா, வாவ்! கிரேட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு படம் ஆடியோ லான்ச். பிரசாத் லேப்ல தான் நடக்குது. நான் சொல்றது வந்து ஒரு 12, 13 வருஷம் இருக்கும். அப்போ எனக்கு படம்லாம் எதுவும் ரிலீஸ் ஆகல. அப்போ எல்லாம் முயற்சி தான். அப்போ என்னன்னா சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் இது மாதிரி எழுதுறது, ஷார்ட் ஃபிலிமுக்கு பாடுறது இப்படிலாம் இருக்கும். அப்போ இப்போதான் அம்மா ஹோட்டல் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ சினிமாவில் வந்து எல்லாம் மூலைக்கு மூலை சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. அது இன்னைக்கு வந்து பெரிய ஒரு விளம்பரம் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அந்த டைம்லாம் வந்து இங்க எதுவும் சாப்பாடுலாம் எதுவுமே கிடையாது. சரி ஓகே பின்ன ஆடியோ லான்ச் தான் நடக்குது. நம்ம சினிமாக்காரன் தானே. நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நான் என் ஃப்ரெண்டு ஒரு கை இருக்காது. அவரு ஆக்டர் தான் அவரு. அவரும் நானும் தான் போனோம். அவரு சொன்னாரு, "எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா. உள்ள நம்ம தானே எல்லாம் சினிமாக்காரன் எவனா ஒருத்தன் உள்ள இருப்போம் வா போவோன்ட்டு." அங்க போன உடனே அவன் புரொடக்ஷன்ல வந்து என்ன சொல்லிட்டான், ஆடியோ லான்ச் அது. ம். புரொடக்ஷன்ல என்ன சொல்லிட்டான், "இல்ல நீங்க யாரு முதல்ல?" அப்படின்னு கேட்ட உடனே, நாங்க 2 பேரும் பார்த்து மாத்தி மாத்தி முழிக்க ஆரம்பிச்சோம். "இல்லைங்க, இங்க இப்போ சாப்பாடுலாம் இல்ல. நீங்க கிளம்புங்க" அப்படின்ட்டானோ. என்னடா இது எல்லாருக்கும் நடக்கிற மாரி நமக்கும் நடக்குது. இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நீங்க எந்த இன்டர்வியூ சினிமாக்காரன எடுத்தாலும் இந்த சாப்பாடு மேட்டர பேசியிருப்பான். என்னடா இது நமக்கும் இது மாரி நடக்குதுன்ட்டு நான் ரொம்ப வெறுப்பாயிட்டேன். என்ன கை இது மாரி? நான் கைன்னு தான் கூப்பிடுவேன். என்ன கை இது மாரி ஆயிடுச்சு அப்படின்னா,
ஏய் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாரு, மயில்சாமி அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவருக்கு அவர் பழக்கம். மயில்சாமி சாருக்கு ஃபோன் பண்ண உடனே அவருக்கு இவரை லக்ஷ்மணன் தான் கூப்பிடுவாரு. எங்கடா இருக்க லக்ஷ்மணா அப்படின்னாரு. அண்ணா இது மாதிரி இங்கே இருக்கிறேண்ணா. அவர் கேட்க நகர்கிட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்குது. சார் நீ அங்கே கிளம்பி வாடா அப்படின்ட்டாரு. போகிறோம். சரியான பசி. ஒரு 3 மணிக்கெலாம் நடந்து போகிறோம். இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து நடந்து போனோம்னா சாரி கேகே நகர் இல்லை, நம்ம சிவன் கோயில் இருக்கு இல்லைங்களா, சிவன் கோயிலுக்கு பேக் சைடு முருகன் கோயில், வடபழனி முருகன் கோயில் இருக்கு இல்லையா, முருகன் கோயில் ஆப்போசிட்டில் சிவன் கோயில் ஒன்று இருக்கும். அந்த சிவன் கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு ஆஃபீஸ், அங்கே தான் இருக்கிறாரு. காரில் உட்காந்துருக்காரு. ஆஃபீஸ்லேருந்து கீழே வந்து காரில் உட்காந்துருக்காரு. எங்களை பார்த்த உடனே எங்கடா போயிட்டு வரீங்க அப்படின்னாரு. இல்லைண்ணா இது மாதிரி நான் சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு. சாப்பிட்லண்ணா அதுக்காக தான் நான் ஃபோன் அடித்தேன் அப்படின்னாரு. 3000 காசு கொடுக்குறாரு மயில்சாமி அண்ணன். சாப்பிடுங்கடா 2 பேரும் போங்கடா அப்படின்ட்டு. அது என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். அது மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு மணிகண்டன் இருக்கார் இல்லைங்களா, லவ்வர் மணிகண்டன், லவ்வர் காலெல்லாம் பண்ணார் இல்லைங்களா. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போது கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தேன், கொஞ்சம் காசு கேட்டிருந்தேன், போட்டு விட்டாரு. ஒரு 2-3 தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு 2-3 படத்துக்கு எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஒரு சில படத்துக்கு என்னை ரெஃபர்லாம் பண்ணியிருக்காரு. இது மாதிரி கடல் வேந்தா நல்லா பண்ணுவார், நீங்கள் அவரை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெஃபர்லாம் பண்ணியிருக்காரு. டிவிகேக்காக ஒரு பாட்டு பாடி யோசிச்சு எழுதின பாடியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. சிஎம் ஆயிரணுன்ற மனநிலைமையில தான் நீங்கள் இந்த பாட்டை எழுதியிருப்பீங்க. அந்த பாட்டை மட்டும் ஒரே வாட்டி நம்ம ஆடியன்ஸ்க்காக பாடி. கண்டிப்பாக. நட்டு வச்ச கொடி பறக்க, கொட்டடிடா வெடி வெடிக்க, உச்சத்துல இடி இடிக்க, அண்ணா வரானல் பறக்க.